அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ஜம்முன்னு சட்டையை போட்டுட்டு எங்கே கிளம்பியாச்சு பார்த்தோன்னா, நம்ம ஊர் கல்யாண வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. நம்ம ஊர் கல்யாண வீடுனோன்னா நம்ம ஊருக்குன்னு நினச்சிறாங்க. எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நம்ம அண்ணனுக்கு நம்ம சென்னை நங்கநல்லூரில் வச்சு கல்யாணம் நடக்கு. அதுக்கு தான் நம்ம கேங்காக கிளம்பியாச்சு. கேங் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் மாமா, அப்புறம் நம்ம முத்தாரம்மன் ஸ்ட்ரீட்டில் உள்ள கேங் எல்லாமே மொத்தமாக கிளம்பியாச்சு. நம்ம குகன் எல்லாம் பாருங்கள் ஜம்முன்னு கிளம்பிட்டாரா. இங்கேருந்து ஃபங்க்ஷன் கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தாரம்மன் ஸ்ட்ரீட் நங்கநல்லூர் கடையில் இருந்து தான் கிளம்புனோம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லைட் அணைச்சிட்டாங்க படுபாவிகளா. ஜம்முன்னு சேர்ந்து எல்லாரும் குரூப் ஃபோட்டோ ஆயாச்சு. இவர் வேறு நம்ம ஷேக் அலாவுதீன் சட்டையை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ஆள் சுடிதார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இந்த ட்ரெஸ்ஸுக்கே நிறைய லைக் வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ எல்லாரும் சேர்த்து ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துருந்து அடுத்ததான் நம்ம தம்பி கூட பிறக்கா தம்பி என்னை போல் ஒருவன் மாதிரி ஒருத்தவன் தான். ஜம்முன்னு அவனு கூட டிஜே கூட ஜம்முன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம மாமா வந்துட்டார். அப்படியே கேங்கோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்றைக்கி கல்யாண வீட்டில் போய் பிரியாணி போட்டு கொல்லுன்னு கொல்ல போகிறோம். சிரிப்பை பார்த்தில சாப்பாடுனோன்னே அடுத்த பார்த்தா நம்ம மாஸ்டர் வந்திருந்தார். சந்தோஷனே அப்புறம் முத்தனை எல்லோரும் சேர்ந்து அப்படியே கடமுன்னு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பேனே வாங்க ஃபங்க்ஷனு போவோம் அப்படின்னு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இவன் தான் எப்போதும் ஃபோனை பேசிகிட்டே சைடில் போயிடுறான்ப்பா, என்னன்ட்டே தெரில அப்படின்னு ஜம்முன்னு பைக் எடுத்துகிட்டு எல்லாரும் மொத்தமாக அழகாக கிளம்பியாச்சு. பப்ளோ பாருங்கள் அழகாக பைக் ஓட்டுறோன்னா நானும் மாமாவும் தனி பைக்கில் அப்படியே நம்ம கேங் எல்லாமே மொத்தமாக பைக்கில் அப்படியே கிளம்பியாச்சு. கல்யாண வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நங்கநல்லூர் பழவந்தங்கள் வட்டாரம் வியாபாரி சங்க திருமண மண்டபத்தில் தான் நடந்துச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர்லேயே தான் இருக்குது இந்த மண்டபம். பொண்ணு மாப்பிள்ளை வீடு எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம் தாங்க. அவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆனதுனால இங்கே வச்சு கல்யாணம் நடத்துகிறாங்க. சென்னையில் நம்ம ஊர் கல்யாண வீடு அப்படின்னு ஜம்முன்னு அழகாக கிளம்பி வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே அழகாக கட் அவுட் ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பராக இவர் தான் மாப்பிள்ளைங்க நம்ம ஃப்ரெண்டுனா நான் எனக்கு மாமாவுக்கு முத்தனை எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. எல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் தான், எல்லோரும் ஒரே மாவட்டம் தான். நம்ம கேங்கை பார்த்திங்களா ஜம்முன்னு எல்லாம் கல்யாணம் விட்டு கிளம்பியாச்சு. நம்ம கேங்கோட ஆர்கனைசேஷங்க நம்ம மாமா தான். அங்கே பாருங்கள் எல்லோரும் கல்யாண மண்டபத்துக்கு வந்தாச்சான்னு பார்த்தா ஒரு ஆள் மிஸ் ஆகிடுச்சு. ஆள் எங்கன்னு பார்த்தா வழி மாறி போயிட்டார் போல். ஜம்முன்னு எல்லோரும் வரையும் அப்படியே உள்ளே போயாச்சு கல்யாண மண்டபத்துக்குள்ள. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே 10 மணி ஆகிட்டு. கீழே நின்று பார்த்தா நம்ம முத்தனை, இவர் தான் முத்தாரம்மன் ஸ்வீட் நங்கநல்லூர். நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க போகணும்னு கூப்பிட்டு இருந்தார். ஆளை எங்கே எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பின்னாடி சேரில் போய் ஜம்முன்னு உட்காந்துச்சு. கொஞ்சம் கழித்து போகலாம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கேங்லாம் வரட்டு அப்படின்னு பார்த்தா பாதி கேங்கு பின்னாடி 10 பேர் இருக்குது பாருங்கள். ஒரு 3 பேர் தனியாக இருக்காங்களா, எல்லாமே நம்ம கேங்கு தான். பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்குறதுக்கு வந்து கிஃப்ட்டு வந்து அழகாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை தான் பிரிக்கணும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள், நாங்களே பிரித்து நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பாதி பேருக்கு வந்து இந்த கிஃப்ட் ரெடி பண்ணது யாருக்கும் தெரியாது. நான் பார்க்கன்னு எல்லாரும் கிழிச்சு எடுத்து எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி நம்மளே பார்த்தாச்சு. வேறு லெவலில் இருக்குல்ல எங்கள் டீமு. எல்லா கல்யாண வீட்லேயும் கிஃப்ட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை தான் பிரித்து பார்ப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள். கரெக்டாக அடிச்சிருக்காங்களா அப்படின்னு நாங்களே பிரித்து பார்ப்போம். நாங்களே பொண்ணு மாப்பிள்ளையே கொடுப்போம். இருக்கிற எல்லாரும் பரபரப்பாக நம்ம டீம் எல்லாம் மேடைக்கு போயாச்சு. ஒரே குதூகலம் தான். மாப்பிள்ளை போட்டு கெட்டி பிடிக்கிறது என்ன, தழுவுறது என்ன, ஒரே பாச மலை தான். மாப்பிள்ளை முத்தண்ணனுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, எங்களுக்கு எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. இதுதான் எங்களோட சென்னை டீமை பாருங்கள். நங்கநல்லூர் டீம் வேறு லெவலில் இருக்கா. 10-15 பேர் இருப்போம். அதுதான் அந்த கேங்கோட நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஜம்முன்னு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு பொண்ணு மாப்பிள்ளை கூட. அடுத்து என்ன சாப்பிட போகலான்னு பார்த்தா மேடை விட்டு வர்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிட்டுப்பா. நம்ம கேங்கு எல்லாம் கிளம்புன்னு பார்த்தா எல்லாம் பாசமலை இப்போ தான் பொழிகிறாங்க மாப்பிள்ளை கிட்ட போய். இதுதான் எங்கள் சென்னை நங்கநல்லூர் குரூப்பை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கா. 10-15 பேர் வேறு லெவலில் தரமாக இருக்குமா. ஜாலியாக ஃபன் பண்ணி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் ஒரு கல்யாண வீடு நடந்தால் நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக போய் எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி சென்னையில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கேங்கோட என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சென்னையில் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரியே இல்லைங்க, நம்ம ஊரில் எப்படி இருப்போமோ அதே மாதிரியே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுறோம். மாப்பிள்ளைக்கு அப்பா கிட்ட போய் நம்ம முத்தனை போய் ஒரு ஃபோட்டோ எடுங்க அண்ணாச்சி அப்படின்னு ஜாலியாக ஃபோட்டோ எடுக்க சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம முத்தனன் தான். ஏன்னா முத்தனன் மாப்பிள்ளையும் தான் நல்ல ஃப்ரெண்டு. அவங்கள வச்சு எங்களுக்கு ஃப்ரெண்டு. எல்லாரும் ஒரே கேங் ஆகிட்டோம். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். முத்தனை பொண்ணு மாப்பிள்ளை கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்குள்ளே நம்ம டீம் எல்லாம் அடுத்தது ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா. மேடை விட்டு இறங்கினாலும் நம்ம டீமோட அலப்புற தாங்க முடியலப்பா. கீழே வந்தவரும் ஃபோட்டோ எடுன்னு நம்ம கேங் எல்லாம் மொத்தமாக எடுக்காங்கப்பா. எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம கேங்கில் பாதி பேர் காங்கலை. எங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளை எல்லாரும் சாப்பிட போயிட்டோம் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஃபோனு. நாங்கள் விடுவோமா என்ன, சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம்ல. நம்ம மாமாவோட பாசத்தை பற்றிலாம் ஏன் இலைக்கும் சேர்த்து தண்ணி தெளித்து வைக்க ரெடி பண்ணி நம்ம வீடியோ எடுக்கலான்னு ஜம்முன்னு போயாச்சு. நம்ம கேங்கை பாருங்கள், முத்தனை குகன் எல்லாரும் இருக்காரா. நம்ம எப்போதுமே நம்ம மாமா கிட்ட தான் சீட்டு. ஜம்முன்னு உட்காந்தாச்சு. பிரியாணி வரன்னு பார்த்தா வயிறு வேறு செம வயிறு பேசி. நாங்களாம் பிரியாணி வர்றதுக்குள்ளே பிரெட் அல்வா முடிச்சிட்டோம்ல. நம்ம ஷேக் அலாவுதீனை பார்த்தீங்களா, வேறு லெவலில் கை காட்டுறாரு பாருங்க. என்னதான் நம்ம ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு எங்கேயும் பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது வந்து தனி டேஸ்ட் தாங்க. என்னதான் இருந்தாலும் அது வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து, குடும்பத்து கூட இருந்து, எல்லோரும் சொந்த பந்தத்து கூட இருந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அப்படி வயிறு நிறையிற மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பிரியாணி வேறு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம்.
நம்மலாம் பிரியாணி பிரியர்கள் ஒரு பிளேட்டோட நிப்பாட்டுமா, மாமாலாம் ஒரு பிளேட்டோட போதும் போதும்ன்ட்டார். நம்மலாம் விடுறதே கிடையாதே. போடல மாப்பிள 2 பிளேட்டுன்னு ஜம்முன்னு 2 பிளேட் வச்சு அடி அடின்னு போட்டு நொறுக்கி தள்ளியாச்சு. பிரியாணி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. வீடியோ காட்சிட்டு சொல்ல உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஆதி பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் அந்த 65ன்னு ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வச்சாங்கப்பா. நெறையா இருந்துச்சு. அதுவும் தனி டேஸ்ட்டு வேற லெவலு. ஜம்முன்னு போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கியாச்சு. அப்படியே பந்திக்கு ஃபஸ்ட்டு போனா நம்ம முத்தண்ணன். வேற லெவல். ஒரே இலையில 2 பேர் சாப்பிட்டாங்க. அடுத்து நம்ம சந்தோஷ் மாஸ்டர் ஃபோனையே பார்த்துட்டு இருந்தாரு. ஏதோ பொண்டாட்டி ஃபோன் பண்ணல போல கவலையா இருந்தாரு. இவரு நம்ம கும்பகோணம் பிரதர். இவரு தான் நம்ம ஷேக் அலாவுதீன். ஆள் கெட்டப்பா பார்த்தீங்களா, புது மாப்பிள மாதிரியே இருக்காரு. இவர் தான் நம்ம அமிதாப் மாமா. இவரு தான் நம்ம பப்ளு வேற லெவல். என்னை போல் ஒருவன் மாதிரி என் கூட பிறக்க தம்பி. இவரும் நம்ம ஸ்வீட் மாஸ்டர் தான் முத்தாரம்மன் ஸ்வீட்டில். அப்படியே பார்த்தா நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளையே வந்துட்டார். எப்பா நம்ம சாப்பிட உட்காந்த டீமை பார்த்தீங்களா, மாப்பிள்ளையே வந்தாலும் நம்ம டீம் கிளம்புற மாதிரி இல்லை. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையே சாப்பிட வந்துட்டார். ஆனால் முத்தண்ணட்ட ஏதோ ரகசியம் பேச போயிருப்பார் போல். அவர் என்னன்னு பார்த்தா முத்தண்ணன் அந்த செயினை கேட்காரு மாப்பிள்ளைட்ட. மாப்பிள்ளை பதறி ஓடிட்டார்ல, செயினை காப்பாற்றின மாப்பிள்ளை அப்படின்ட்டு. ஏன்டா கல்யாணத்துக்கு வந்து பிரியாணி கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா செயினையடா கேட்பீங்க அப்படின்னு பதட்டத்தில் பின்னாடி போய் உட்காந்து பொண்ணு மாப்பிள்ளையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சிறப்பாக இன்றைக்கி ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைய நாள் சிறப்பாக முடிந்தது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.